இருந்த எங்களை ஆண்டவரே, நான் புழுதியிலே இருந்த பொழுது ஆண்டவரே என்னை உயர்த்தினீங்கப்பா. அலங்கோலமாய் இருந்த என் வாழ்க்கைக்கு அலங்காரமாய் என்னை மாற்றினீங்கப்பா. நான் சிறுமையை எளிமையமாய் இருக்கும் பொழுது சிங்காரத்தில் என்ன வைத்தீங்கப்பா. எத்தனை பேர் இந்த பாட்டை உணர்றீங்க ஆண்டவரே? கோடி கோடி நன்றி சொன்னாலும் முடியாதப்பா. என் வாழ்நாள் விடுவதும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் இதே ஆகப்பா. என்ன சொல்லுமா தேவ சமத்துல சிறுமையும் எளிமையுமான எண்ணெயும் கொண்ட அதுவரே சிங்காரத்துல வைத்து பாடுவேன் என்று என்னை வாழ்த்துனீங்க. அலங்கோலமாய் இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றி போற்றி பாடுவப்பா. அலங்கோலம் மாத்திரம் அல்ல, நான் புழுதியில இருந்த என்னை எடுத்து அப்பா எல்லா மனுஷன் முன்னாலே என் தலையை நீ உயர்த்தினி. நம்ம விடுதலை சொல்லி மனுஷன் நினைச்சு பார்க்கலாம். நம்ம குடும்பம் கூட நினைச்சு இருக்கோம், நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட நினைச்சிருப்பாங்க, தாய் தகப்ப கூட நினைச்சிருப்பாங்க, நண்பர்கள் நினைச்சிருப்பாங்க. நீ விடுதலை பொண்ணு இன்னைக்கு தெய்வ சமூகத்துல நீ கரங்களை உயர்த்தி சொல்ல ஆண்டவர என் தகப்பனை என் தலையை நீங்க உயர்த்தினது. நான் புழுதியிலிருந்து நான் எடுக்கப்பட்டேன் ஆண்டவரே, புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டேன். கருத்தில் என்னை ஒப்பு கொடுத்து என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று மறுபடியும் அந்த மூன்றாவது சரணத்தை உணர்ந்து கர்த்தர் சமூகத்துல பாடுவோமா? தெய்வ சமூகத்துல உணர்ந்து கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கதி ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அப்படி சொல்லுவோமா? உமக்கதி ஈடாகுமோ?
செய்தீங்க, என்னை ஆசீர்வதித்தீங்க, என்னை கனப்படுத்தினீங்க, என்னை பெருமைப்படுத்தினீங்க, வேலை கொடுத்தீங்க, வீட்டை கொடுத்தீங்க, சமாதானம் கொடுத்தீங்க, சந்தோஷம் கொடுத்தீங்க, நன்மை செய்தீங்க, திருமணம் செய்ய உதவி செய்தீங்க. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றினீங்க, கர்த்தர் உதவி செய்தீங்க. உங்களுக்கு ஆண்டவரே சபையாய் நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வாழ்நாளெல்லாம் சொன்னாலும் அது போதாதப்பா. இன்னும் அதிசயங்களை வாழ்விலை செய்தவர் கோடி ராஜா சொத்துள் மாண்டவர் எங்களை மறவாம நடத்தி வந்தீங்கப்பா. எதிர்பார்க்கும் முடிவுகளை வாழ்வில அளிப்பவரே, வழியை அறியாத அழைத்த என்ன நீங்க கண்டு ஒரு சமுத்திரம் நிற்கும் பொழுது என் வாழ்வில் நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறதே அல்லப்பா. என்னை பார்க்கிறவனாய் மாற்றி இந்த மாதம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆண்டவரே, அற்புதமா கொண்டு வந்து இந்த 2ஆம் நாளில நடத்தி வைப்பதுக்கு சமுத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சமுத்திரம் சொல்வோமா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுத்தை நான் பார்க்கிறேன். நீ தாங்கியதற்கு நான் தகுதியும் இல்லை. வாழ்விலே நீ பாராட்டின தயவுத்தை நான் பார்க்கிறேன்.
அதிசயமானவரை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை எங்களை கொண்டு வந்ததுக்கு கோடி கோடி நன்றி 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 அப்பா. எத்தனையோ சூழ்நிலையில ஆண்டவரே ஆச்சரியமா நடக்கிறீங்க. இது நடக்குமான்னு சொல்லி பார்த்தேன். பலத்திலேயோ சுயத்திலேயோ ஓடி ஓடி பார்க்க முடியல. ஆனால் என் தேவன் என் மீது வைத்திருக்கிற கிருபை தயவுக்காக ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க. கரங்களை தட்டி சொல்லுவோமா, என்னை நடத்தி வந்த தேவன் ஆச்சரியம். எல்லாருடைய வாய்களையும் கட்டி போட்டு, எல்லா தீமையும் கட்டி போட்டு, எல்லா போராட்டங்களையும் கட்டி போட்டு எனக்கு வழியை திறந்த தேவன் ஆச்சரியமானவர். எனக்கு வழியை திறந்த தேவன் ஆச்சரியமானவர். ஒரு தகப்பனை போல சுமந்து வந்து, ஒரு தாயை போல சுமந்து வந்து என்னை நடத்தி வந்த தேவன் ஆச்சரியமான. என் வாழ்வில் நீங்கள் செய்த நன்மைகள் ஆயிரம் என்று கர்த்தர் சமூகத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லி கர்த்தர் சமூகத்துல நம்ம நாமே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அல்லேலூயா. 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அல்லேலூயா.